ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தனச்சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவங்களில் குஜராத்தில் இருக்கிற ஒரு பெண்மணிக்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கறதா சொன்னோம். ஒரு மகானுடைய அருள் யாருக்கு கிடைக்கும்? இந்த மகானை தரிசனம் பண்ணினா மட்டும்தான் அப்படின்னு கிடையவே கிடையாது. தரிசனம் பண்ண மட்டும்தானே கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம்பவத்தில் ஒரு பெண்மணி, இந்த பெண்மணி வாழ்வது குஜராத்தில் ஒரு கிராமத்தில். பெரிய அளவுக்கு படித்த பெண்மணி கிடையாது. போன ஜென்மத்தில் ஒருவேளை அந்த பெண்மணி தமிழ்நாட்டில் பிறந்திருக்கலாம், மகாபிரிவா சம்பந்தப்பட்ட தொடர்பான மடத்தோட ஏதான ஒரு பகுதியில் இருந்திருக்கலாம், ஒரு அனுகிரகம் கிடைச்சிருக்கலாம், பீடாதிபதிகளோட அனுகிரகம் கிடைச்சிருக்கலாம். இந்த பிறவியில் அந்த பெண்மணி குஜராத்தில் பிறந்திருக்கலாம். அதனுடைய வாசமோ என்னமோ அந்த பெண்மணியை பெரியவா தன் பக்கம் இழுக்கிறார். எப்படி இழுக்கிறார்? இந்த அம்மா குஜராத்தில் ஒரு கிராமத்தில் இருக்காங்க. ஒரு சிற்றூர். காலங்காத்தால எந்திரிக்கிறாங்க. சீக்கிரம் எந்திரிக்கிற பழக்கம் அந்த அம்மாவுக்கு. எந்திரிச்ச உடனே வீட்டில் கணவர் இருக்கார். இந்த கணவருக்கு டீ போட்டு கொடுக்குறான். டீ போட்டு கொடுத்து முடிச்சுட்டு இந்த பெண்மணி கணவர்கிட்ட சொல்கிறா, எனக்கு உடனே போய் இன்னைக்கு பேப்பர், நாளிதழ், டெய்லி பேப்பர் இன்னைக்கு வாங்கிட்டு வாங்க, உடனே வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. கணவனுக்கு ஆச்சரியம். மனைவிக்கு படிக்க தெரியும், ஆனால் பேப்பர் கடையில் வாங்கி படித்தது கிடையாது. அந்த அளவுக்கு உட்காந்து படிக்கிற அளவுக்கு மனைவி ஒரு அரசியல் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது, ஒரு படிப்பாளி அப்படிங்கிறது கிடையாது. பேப்பர் படித்ததே கணவனுக்கு தெரிஞ்சு வாங்கி படித்ததெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த டீயை வாங்கி கொடுத்துட்டு உடனே போய் கடைக்கு போய் ஒரு பேப்பர் வாங்கிட்டு வாங்க, நீ பேப்பர் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற. அவன் கேட்குறான், என்னடி நீ பேப்பரே படித்ததில்லை, என்னது பேப்பர் கேட்குற, வேலை பாரு அப்படின்னு கணவர் சொல்கிறார். இல்லை நீங்கள் கிளம்புங்க, ஒரு பேப்பர் வாங்கிட்டு வாங்க, நீ பேப்பர் உடனே வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற. என்னடா அது, பேப்பரே படிக்காத திடீர்னு பேப்பரை கேட்குறா, காரணமும் சொல்ல மாட்டேங்கிறா. சரி என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு கணவன் என்ன பண்ணுறான், கடைக்கு போய் பக்கத்தில் ஒரு கடைக்கு போய் அன்றைக்கி டெய்லி பேப்பர் ஒன்று குஜராத்தி மொழியில் ஒரு பேப்பர் வாங்கி கொண்டு வந்து மனைவிட்ட கொடுக்குறான். அந்த பேப்பரை வாங்கின உடனே பக்கமாக அப்படியே பரட்டுறான் இந்த பெண்மணி. முதல் பக்கம், ரெண்டாம் பக்கம், மூணாம் பக்கம் அப்படியே பார்க்குறான். ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ஓட்டு. இந்த ரெண்டாம் பக்கத்தில் என்னென்ன இருக்குது, மூணில் என்ன இருக்குது, 4, எதுவுமே திருப்தி இல்லை. இந்த அம்மா என்ன எதிர்பார்க்கிறாளோ அது இல்லை. ஸோ பரட்டின்ண்டே இருக்கா. 3, 4ஆம் பக்கம், 5ஆம் பக்கம் பரட்டிட்டா. அந்த பெண்மணிக்கு ஆர்வம் அதிகமாக இருது. என்னடா தான் எதிர்பார்த்தது இன்னும் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு அப்படியே பரட்டின்ற வரும்போது கடைசி பக்கத்துக்கு வந்தாச்சு. இந்த பேப்பருடைய கடைசி பக்கம், லாஸ்ட் பேஜ் சொல்லு. இந்த லாஸ்ட் பேஜில் ஒரு முழு பக்க விளம்பரம் வந்திருக்கு. முழு பக்க விளம்பரம், ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட். அதை பார்த்த உடனே இந்த குஜராத்தி பெண்மணியுடைய முகம் பிரகாசமாகுது. ஒரு பேப்பர்னா டெய்லி பேப்பருக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் ரொம்ப முக்கியத்துவம். பேனர் சொல்லுவோம், தலைப்புச் செய்தி சொல்லுவோம். லாஸ்ட் பேஜ் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பேஜ் முடிச்சுட்டு உடனே 2ஆம் பக்கம், 3ஆம் பக்கம் யாரும் போக மாட்டேன், உடனே லாஸ்ட் பேஜ் போகும். லாஸ்ட் பேஜில் இருக்கிற நியூஸ் முதல்ல படிப்பேன், அப்புறம் 2ஆம் பக்கம், அப்படிதான் வருவான். இந்த லாஸ்ட் பேஜ் பார்க்குறா இந்த பெண்மணி, அதில் ஒரு ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட்.
அதை பார்த்த உடனே இந்த பெண்மணிக்கு முகம் அப்படியே பிரகாசமாகுது. அப்படி என்ன அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு அதில் அப்படின்னா, ராமேஸ்வரத்தில் பகவத்பாதாள் ஆதிசங்கரர் சிலையும் அவருடைய 4 சீடர்களுடைய சிலையும் ராமேஸ்வரத்தில் நிறுவப் போவதாக ஒரு விளம்பரம். இந்த விளம்பரம் காஞ்சி காமகோடி மடத்தில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1963-64 ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தத்தை ஒட்டி காஞ்சி காமகோடி மடம் இருக்கு. இப்போ அங்கே தான் இருக்கு. அக்னி தீர்த்தம் கடல் இருக்கு பத்தில, அந்த கடல் ஒட்டி சங்கர மடம் இருக்கு. அந்த சங்கர மடத்தில் ஸ்தாபிதம் செய்வதற்காக ஆதிசங்கரர் மற்றும் அவருடைய 4 சீடர்களுடைய சிலை. இந்த படத்தோட ஒரு விளம்பரம் ராமேஸ்வரத்தில் திறக்க போகிறோம். இந்த விளம்பரம் கூடிய சீக்கிரம் இது பெரியவாளோட பகவத்பாதாள் விக்கிரகம் திறக்க போகிறோம், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு அப்படின்னு போட்டு மகா பெரியவருடைய ஃபுல் சைஸ் ஸ்டாண்டிங் போஸ், மகாபெரிவா நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய போஸ் ஃபுல் பேஜுக்கு லாஸ்ட் பேஜ் அதில் வந்திருக்கு. இந்த விளம்பரத்தை பார்த்த உடனே தான் அந்த குஜராத்தி பெண்மண்ணுடைய முகத்தில் அப்படி ஒரு பரவசம். என்ன பரவசம்? மகாபெரிவா படத்தை பார்த்தாள் இல்லையா, அதை பார்த்த உடனே அவளுக்கு சந்தோஷம். அந்த பேப்பர் அப்படியே தன்னோட கணவர்கிட்ட எடுத்துருப்பார். அவர் தானே பேப்பர் காலங்காலத்தால் வாங்கிட்டு வந்தார். விரட்டி அடித்து போய் வாங்கிட்டு வர வச்சார். இவர் தானே வர வச்சார். அவர்கிட்ட போய் இந்த கடைசி பக்க விளம்பரத்தை காமிக்கிறார். இதோ பாருங்க அப்படிங்கிற. அவன் பார்க்கறான். என்னடி இது, ஏதோ விளம்பரம், தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் ஏதோ பெரியவா பகவத்பாதாள் விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ண போகிறாங்கன்னு வந்திருக்கிற விளம்பரம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு கணவன் கேட்குறான். இதில் என்ன இருக்கா? நான் இன்னைக்கு பேப்பர் வாங்கிட்டு வர சொன்னதே இதுக்காகத்தான் அப்படின்னு மனைவி சொல்கிறாள். இதன் தொடர்ச்சி என்ன? அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான வி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபெரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபெரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.